கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு ஆனது இன்னைக்கு கிடைச்சிருக்கு. மகாகவி பாரதியார் இயற்றிய பாரத தேசம்ங்கிற தேச பாடல்ல கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறுவோம்னு காவேரி கரையோரம்ல விளையிற கும்பகோணம் வெற்றிலையோட மகத்துவத்தை பாரதியாரே புகழ்ந்து பாடியிருக்காரு. கும்பகோணம் வெற்றிலைக்கு மருத்துவ குணமும் நிறையவே இருக்கு. கும்பகோணம் வெத்தலைனா ஃபேமஸ். மாசத்துக்கு ஒரு பரிய கிலோவும் வெத்தலை. இந்த வெத்தலை வந்து சளிக்கு இருமலுக்கு எல்லாத்துக்கும் இது கொடுக்குறது. இயற்கையா வளர்றதான் இது. உரம் என்ன இந்த கீரைனா வந்து கும்பகோணத்துல வந்து விற்பாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட மற்ற பகுதிகளில் விளையிற வெற்றிலையை விட கும்பகோணம் வெற்றிலைக்கு அதிக சுவையும் அதிக காரமும் இருக்கிறதால கும்பகோணம் வெற்றிலையினாலே விசேஷங்கள்ல தனி சிறப்பு தான். வெத்தலைனா கும்பகோணத்துல ஃபேமஸ். இது திருச்சியில இருந்து எங்க போனாலும் கேரளாவில ஃபேமஸா இருக்கு. கும்பகோணம் வெத்தலையா நல்ல பேரு. வெத்தலை நல்லா இருக்கும், போறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா உரப்பா காரசாரமா நல்லா இருக்கும். பெரியவங்களால தாம்பூலம் சிறக்க கும்பகோணம் வெற்றிலைங்கிற வாசகம் இன்னமும் வழக்கத்துல இருந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைச்சது கும்பகோணம் பகுதி மக்களுக்கும் வெற்றிலை விவசாயிகளுக்கும் ரொம்பவே சந்தோஷம். வயலுக்குலாம் லோன் இருக்கு. பயிர் நொடிச்சு போயிட்டா காஞ்சி போயிட்டா லோனு கிடையாது. ஏன் இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு? ஏடிஎம்கே பீரியட்லயும் அப்படி இருந்தாங்க, டிஎம்கே பீரியட்லயும் அப்படி இருக்காங்க. எனக்கு கவர்மெண்ட் வந்து கொடிக்கால பார்த்து அதுக்குள்ளே லோனையும் அதுக்குள்ளே என்னென்ன நன்கொடைகள் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சால் நல்லாயிருக்கும்.